See, when a problem comes, you can't simply stand like this. ஒரு பிரச்சனை வரும்போது சும்மா நீங்க நின்னுட்டு இருக்க முடியாது. You have to do something. ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும். So if you can't hear the voice of God, கர்த்தருடைய சத்தத்தை நீங்கள் கேட்காவிட்டால், then what will you do? நீங்கள் என்ன செய்வீர்கள்? You will do something. ஏதோ ஒன்று செய்து விடுவீர்கள். It may click or it may not click. அது ஒருவேளை உங்களுக்கு சாதகமாக முடியும், சாதகமற்றதாகவும் மாறிவிடும். Because by accident you can be in God's plan. எதேச்சையாக நீங்க கர்த்தருடைய சித்தத்தின் வழியாக நடந்து விடலாம். Very dangerous. ஆனால் அது ஆபத்தானது. That is why the Bible says, they that are led by the Spirit, they are the sons of God. ஆகவே இந்த வசனம் சொல்லுகிறது ரோமர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்களே தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். They that are led by the Spirit, they that are led by the Spirit mean they that have the ability to hear the voice of the Lord and follow it are the sons of God. எவர்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்டு ஆவியினால் நடத்தப்படும். ஏன்னா ஆவியினால் நடத்தப்படனா தேவனுடைய சத்தம் கேட்டால் தான் ஆவியினால் நடத்தப்பட முடியும். அவர்கள் தான் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். That means every son of God can hear the voice of the Lord. அப்படியானால் தேவனுடைய புத்திரனாய் இருக்கிற எல்லாரும் தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியும். Second thing about Elijah, he simply obeyed the word of the Lord. இரண்டாவது எலியாவை குறித்ததான காரியம், தேவனுடைய சத்தத்துக்கு அப்படியே கீழ்ப்படிந்தார். Simply obeyed. அப்படியே கீழ்ப்படிந்தார். That's what amazing about Elijah. இதுதான் எலியாவை குறித்த ஆச்சரியமான காரியம். Sometimes when God speaks, it will be totally crazy to your mind. சில வேளைகளில் தேவன் பேசும்போது உங்க மனதுக்கு பைத்தியமாக புரியாததாக இருக்கும். First God said, I have commanded the ravens to feed thee there. Secondly he is saying, I have commanded a widow woman to sustain thee there. முதலாவதாக ஆண்டவர் சொன்னார், காகங்களுக்கு உன்னை போஷிக்க, அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிட்டேன். அடுத்ததாக அங்கே உன்னை போஷிக்க ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். He also told what type of woman that woman will be who will sustain him, widow woman. அது எப்படிப்பட்டதான ஸ்திரீ அதையும் சொல்லிவிட்டார், ஒரு விதவை ஸ்திரீ. He didn't say I have commanded a woman to sustain thee. ஒரு ஸ்திரீ உன்னை போஷிக்க நான் கட்டளையிட்டேன் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. God is very clear. தேவன் வெகு தெளிவாக பேசுகிற தேவன். Woman means it can be a rich woman, a woman would have who has got lot of money, that can also be there, no? ஸ்திரீ என்று சொல்லியிருந்தார், ஒரு பெண் என்று சொல்லியிருந்தால் ஒருவேளை பணக்கார வீட்டு பெண்ணாக இருந்திருக்கலாம், நிறைய வசதிகள் உள்ள நபராகவும் இருந்திருக்கலாம், எப்படி என்று தெரியாது. But God was telling Elijah, I have commanded a widow woman to sustain thee there. ஆனா ஆண்டவர் தெளிவாக சொல்லிவிட்டார், எலியாவே அங்கு உன்னை போஷிக்க ஒரு விதவைக்கு நான் கட்டளையிட்டேன். Tell me, how can a widow woman sustain? எப்படி ஒரு விதவை போய் மற்றவர்களை கவனிக்க முடியும்? சொல்லுங்க. How can ravens sustain? எப்படி காகங்கள் போஷிக்க முடியும்? God is very clear. He didn't say go to Brook Cherith, I have commanded sustenance. He was telling how it will come, through ravens. Secondly he says in Zarephath, through a widow woman. நீ கேரி தாற்று அன்றைக்கு போ, அங்கே நான் உன்னை போஷிப்பேன். அப்படி ஆண்டவர் சொல்ல எந்த முறையில செய்வார் அதையும் சொல்லிட்டு, யார் மூலமா? காகத்தின் மூலமா, காகங்களின் மூலமாக. கரெக்ட்டா அடிக்கிறார். ஏன் தெரியுமா? He is watching whether you will obey him. அவர் கவனிக்கிறார், நீ கீழ்ப்படிகிறாயா, நாம் கீழ்ப்படிகிறோமா இல்லையா என்று நம்மை கவனிக்கிறார். I am telling you, get this into your spirit. இதை உங்க ஆவியிலே பெற்றுக்கொள்ளுங்கள். If you are going to be implicitly obedient like Elijah, எலியாவை போல you will hear the voice of the Lord. If God knows that you will not obey, I don't know whether you will be able to hear or not. எலியாவை போல தேவனுடைய வார்த்தைக்கு திருப்பி கேள்வி கேட்காம நீங்க கீழ்ப்படிவீங்க தெரிஞ்சிருந்த ஆண்டவர் நிச்சயமா உங்களுக்கு அவருடைய சத்தத்தை காட்டுவார். ஆனா கண்டிப்பா கேட்க உங்களுக்கு எல்லாரும் கேட்க தான் வைப்பாரு, ஆனா உங்களுக்கு கேட்காது. Second problem today is we have so much of cares of the world, brother. இன்றைக்கு அடுத்த பிரச்சனை என்னன்னா, அந்த உலகத்தினுடைய பாரங்கள் அதிகமா too much of cares. உலகத்தின் பாரங்கள் அதிகமா இருக்குது நமக்குள்ள. Secret of Elijah was he didn't have any care. எலியாவினுடைய அடுத்த ரகசியம் என்னவென்றால் உலக பாரமே கிடையாது அவருக்கு. He didn't entangle himself with the things of the world. உலகத்தின் காரியங்களோடு தன்னை அவர் கட்டிக்கொள்ளவில்லை, சிக்கிக்கொள்ளவில்லை. We saw that in the morning, 2 Timothy chapter 2 verse 4. காலையிலே நாம் பார்த்தோம் 2 திமோத்தி 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். We should be very careful that we do not entangle ourselves with the affairs of this life. பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களிலே நாம் சிக்கிக்கொள்ள கூடாது. See, Elijah, tell me what entanglement he had. எலியாவுக்கு எந்த விதமான சிக்கல் இருந்தது சொல்லுங்க பார்க்கலாம். Tell me, he had a family to look after. குடும்பத்தை பார்க்கணும்ன்ற ஒரு பொறுப்பு இருந்ததா? Nothing. எதுவும் இல்லை. He was not bothered whether you have to live with snakes. He was not, whether the snake will come and bite me in the night. இரவிலே நான் தூங்கும்போது பாம்பு வந்து என்னை கடிச்சிடுமா? இதெல்லாம் கவலைப்பட dwell with snakes, brother. ஏன்னா அந்த இடத்துல இருக்க பாம்புகள் எல்லாம் கூட இருக்கக்கூடும். கண்டிப்பா இருக்கும். வனாந்தரத்துல இருக்கும் நிச்சயமா. Cobras will be there. நல்ல பாம்பு இருக்கலாம். Black mamba will be there. மம்பா இருக்கக்கூடும். That's a very deadly snake. அது பயங்கரமான கொடுமையான கொடூரமான ஒரு. And the rats will be there. வண்டு will be there. மண்டுகள் இருக்கும். All kinds of things will be there. பல வகையான காரியங்கள் இருக்கும். Elijah was living with all those people. அந்த இடத்துல தான் எலியா. But one thing about Elijah, he was not entangled. ஆனா ஒரு காரியம், எலியா எந்த இடத்திலும் தன்னை சிக்கிக் கொள்ளவில்லை. This is one of the biggest problems today. இன்றைக்கு இதுதான் பெரும் பிரச்சனையாம்.
Because we are entangled with the affairs of the life, though God is speaking, we can't hear. இன்றைக்கு நாம் பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களிலே சிக்கிக் கொண்டிருக்கிறதுனால தேவன் பேசினாலும் அது நமக்கு கேட்பதில்லை. Our mind is not able to understand. நம்முடைய மனதால் அதை கிரகிக்க முடியவில்லை. Mind always says, this is good, this is good, this is good. Mind will always say, Sodom Gomorrah is good only. மனது என்றைக்குமே இதுதான் நல்லது, இதுதான் நல்லது, இதுதான் நல்லது. மனது எப்போதுமே சோதோம் கொமோரா நல்லது என்று தான் சொல்லும். You know, Lot was a righteous man. லோத் நீதிமானாய் இருந்தவர். Lot was a good man, brother. நல்ல மனுஷன் அவர். Very good man. மிகவும் நல்ல மனிதன். Don't think he was a wicked man. அவர் பொல்லாத மனுஷன் நினைச்சாங்க. Bible says he was a just man. வசனம் சொல்லுகிறது அவர் நீதிமானாக இருந்தார் என்று. He was vexed with the deeds of the people who lived in his time. அவருடைய நாட்களில் நடந்ததான ஜனங்களுடைய அக்கிரம செய்கைகளை கண்டு தன் இருதயத்தில் வாதிக்கப்பட்டவர் என்று வசனம் சொல்லுகிறது. But the problem with Lot was he never heard the voice of the Lord. ஆனால் லோத்துனுடைய பிரச்சனை என்னவென்றால் தேவனுடைய சத்தத்தை கேட்கவே இல்லை. He listened to his mind. தன்னுடைய மனதுக்கு செவி கொடுத்தார். When he listened to a mind, a righteous man, to a righteous man also, Sodom and Gomorrah is like Garden of Eden. நீதிமான் தான், அந்த நீதிமானுடைய பார்வைக்கு மனதுக்கு இந்த சோதோம் கொமோரா தேவனுடைய தோட்டத்தை போல் இருந்தது. Why? ஏன்? Because he listened to his mind. ஏனெனில் மனதுக்கு செவி கொடுத்தார். மனதை கேட்கிற நீதிமான்களுக்கும் சோதோம் கொமோரா எப்படி இருக்கும்? ஏதேன் தோட்டத்தை போல இருக்கும். Today God wants you to be blessed. நீங்கள் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட தேவன் விரும்புகிறார். You should be a blessing and you should be a blessing to others. நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். Be a blessing and be a blessing to others. நீங்கள் ஆசீர்வாதமாய் இருங்கள், மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாய் இருங்கள். You are like Elijah today. நீங்கள் தான் இன்றைக்கு எலியாவை போல இருக்கிறீர்கள். God's word is coming to you today. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வருகிறது. Remember, every day you will see miracle. ஒவ்வொரு நாளும் நீங்கள் அற்புதங்களை காண்பீர்கள். Elijah saw miracles every day. ஒவ்வொரு நாளும் எலியா அற்புதங்களை கண்டார். He saw miracles from understandable sources. நம்ப முடியாத, புரிந்து கொள்ள முடியாத முறைகளிலிருந்து அற்புதங்களை கண்டார். You will also see miracles. நீங்களும் அற்புதங்களை காண்பீர்கள். God loves you. தேவன் உங்களை நேசிக்கிறார். You are God's blessed. நீங்கள் தேவனுக்கு சிறப்பானவர்கள். You want to see the power of God in the land of the living. தேவனுடைய நன்மையை ஜீவனுள்ள தேசத்திலே காண பிறந்தவர்கள். Praise the Lord, Maranatha. Praise the Lord, Maranatha. Jesus is coming soon. இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வருகிறார்.